மக்களே, திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம லக்ஷ்மிக்கு எப்பவுமே திவ்யா ஆதரவாவே இருந்துட்டு இருக்காங்க. திவ்யா லக்ஷ்மிக்காக ஒரு செயல் செய்யும்போது இதை பார்த்துட்டு இருந்த காஞ்சனா பயங்கரமா டென்ஷன் ஆகி நம்ம லக்ஷ்மிய அப்படியே அடிச்சு வெளுத்து எடுக்கிறாங்க. அதை பார்த்த திவ்யா தாங்க முடியாம அவங்க அம்மாவை எதிர்த்து நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல காஞ்சனா டென்ஷன் ஆகி இனிமே இந்த லக்ஷ்மி இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்படி திவ்யா என்னதான் செயல் செய்தாங்க, அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மியை திரு பார்த்தாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். திருவும் திவ்யாவை பத்தி யோசிச்சே இருக்காங்க. திவ்யா இந்த மாதிரி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம மேல தெரியாம ஒரு பொண்ணை இடிச்சதை பார்த்ததுக்கே இப்படி அந்த பொண்ணை போய் அடிச்சுட்டா, அதே சமயத்துல நாம மட்டும் லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டணும்னு தெரிஞ்சுன்னா என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த மேரேஜும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா என்னைக்காவது ஒரு நாள் திவ்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது என்ன ஆக போகுதோ அப்படி சொல்லிட்டு திருவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவும் சரி இந்த ஒரு மருதாணியம் தான் கிடைச்சது, எப்படியாவது இதை எடுத்துட்டு போய் நம்ம லக்ஷ்மிக்கும் மருதாணி எல்லாம் வச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்ம லக்ஷ்மியை கூப்பிட்டதுக்காண்டி வராங்க. லக்ஷ்மியும் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்க போகுது, அதனால எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும், திவ்யா அக்காவோட ஃபங்க்ஷன் சிறப்பாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஒவ்வொரு வேலையும் அவங்கள எடுத்து எடுத்து செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மயிலும் எத்தனை வாட்டி தான் எல்லா வேலையும் நீயே எடுத்து போட்டு செய்வ லக்ஷ்மி, எனக்கு கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் ஒதுக்கி கொடுக்க வேண்டியதுதானே அப்படி சொல்லும்போது மகாவும் இல்லைன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால தான் நானே பண்ணிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அப்படி சொல்லும்போது நம்ம திவ்யாவும் மகாவை பார்க்கறதுக்காண்டி வராங்க. அந்த இடத்துல வந்து மகா உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுல, வா போகலாம் அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல லக்ஷ்மி என்னக்கா எதற்காக என்னை கூப்பிடுறீங்க அப்படி சொல்றாங்க. திவ்யாவும் இல்லை எவ்வளோ நேரம் தான் நீ இந்த இடத்துல வேலை செய்துட்டு இருப்ப, கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை திவ்யா கூட்டிட்டு போறாங்க. அப்படியே திவ்யா மருதாணி எல்லாம் வைக்கும் போது நம்ம லக்ஷ்மி கிட்ட கையை நீட்டு நான் உனக்கு மருதாணி வச்சு விடுறேன்னு சொல்றாங்க. லக்ஷ்மியும் இல்லக்கா உங்களுக்கு தானே ஃபங்க்ஷன் நீங்களே பண்ணுங்க அப்படி சொல்லும்போது அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை திவ்யா, என்ன லக்ஷ்மி நீ எதுக்கும் ஆசைப்படாம இப்படி யதார்த்தமா இருக்க, கண்டிப்பா நீ இந்த மருதாணியை வச்சுக்கணும், இந்த அக்கா ஆசைப்படுறேன்ல அப்படி சொல்லும்போது லக்ஷ்மினால மறுக்கவே முடியல. சரிக்கா நீங்க சொல்றதுனால நான் கேட்குறேன் சரின்ட்டு கையில வச்சு விடுறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காஞ்சனாவும் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன திவ்யாவை கொஞ்ச நேரமா காணவே இல்லை, எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட கேட்கும்போது நம்ம காஞ்சனோட அம்மாவும் இல்லை திவ்யா இந்த இடத்துல தான் நின்ன மாதிரி இருந்துச்சு, ஏதோ கையில மருதாணி எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா, அதுக்காக தான் பேர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சனாவும் சமையல் அறையில பார்க்கும்போது என்ன லக்ஷ்மியும் காணல, திவ்யா கண்டிப்பா லக்ஷ்மியை தான் கூட்டிட்டு எங்கேயாவது போயிருப்பா, இவகிட்ட எவ்வளவு சொன்னாலுமே கேட்காம இதே வேலையை தான் திருப்பி செய்துட்டு இருக்கா, அந்த லக்ஷ்மினால திவ்யாவோட வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ அப்படி சொல்லிட்டு காஞ்சனா பயங்கரமா எரிச்சலாடுறாங்க. அதே சமயத்துல நம்ம கௌதமும் கவிதா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கவிதா சைன் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டியா, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படி சொல்லும்போது கவிதா கௌதம் கிட்ட புலம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லா சைனுமே வாங்கிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ சந்தோஷமா ஃபோன்ல சொன்னேன், எல்லாமே சொதப்பல் ஆயிட்டு, சைன் வாங்கிட்டு கீழே வரும்போது தவறுதலாக கீழே விழுந்துட்டு அந்த இடத்துல டாக்குமெண்ட்ல இருந்த பேப்பர் எல்லாமே செதறி போச்சு, அதுல கரெக்டா திரு சைன் போட்டது தண்ணியில நினைஞ்சு அப்படியே போயிட்டு அப்படி சொன்ன உடனே கௌதம் கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற கவிதா, இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது, எப்படியாவது இந்த தெருவோட சொத்து எல்லாத்தையுமே நம்ம ஆட்டையை போடலான்னு பார்த்தா இப்படி ஒரு வேலையை செய்துட்டே கவிதான்னு சொல்லும்போது நானே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கேன், என்ன மறுபடியும் வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்யாதுங்க அப்படி சொல்லும்போது கௌதமும் சரி விடு இப்போதைக்கு பிளான் சொதப்பி இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே தெருவோட சொத்தை நம்ம எப்படியாவது அவனுக்கு தெரியாம எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் கவிதாவும் சேர்ந்து அடுத்த திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல காஞ்சனாவும் திவ்யாவை தேடி எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க, எங்கேயுமே காணல. ஆனா நம்ம திவ்யாவும் லக்ஷ்மிக்கு மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்படி லக்ஷ்மி கிட்ட சரி உன்னோட காலை காட்டு அதுலயும் நான் மருதாணி வச்சு விடுறேன் அப்படி சொல்லும்போது லக்ஷ்மி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இல்லக்கா நீங்க இப்படி எல்லாம் செய்யாதுங்க, கண்டிப்பா என் காலில் எல்லாம் நீங்க மருதாணி போடண்டா, என் கையில போட்டதே பெரிய விஷயம், இது மட்டும் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஏற்கனவே அவங்க என் மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்க, தயவு செய்து இப்படி எல்லாம் செய்யாதுங்க அப்படி சொல்லும்போது திவ்யா விடுற மாதிரி இல்ல, என்ன லக்ஷ்மி கால்லயும் மருதாணி போட்டாதான் நல்லா இருக்கும், இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு எவ்வளவு சிறப்பா இருக்குதோ அதே மாதிரி உனக்கு அலங்காரம் எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன், அது கூட புரிஞ்சுக்காம இருக்கிறியே லக்ஷ்மி அப்படி சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிகிட்ட சொல்லும்போது லக்ஷ்மியும் ரொம்ப மறுக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் திவ்யா கேட்குற மாதிரி இல்ல, கண்டிப்பா உன் காலில் நான் மருதாணி போட்டு தான் ஆவேன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா லக்ஷ்மியோட காலில் மருதாணி போட ஆரம்பிக்கிறாங்க.
செமையாட்டம் அந்த இடத்துல காஞ்சனா வந்துடுறாங்க. காஞ்சனா அத பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எவ்ளோ தைரியம் இருந்தா இந்த திவ்யா போய் லக்ஷ்மியோட கால பிடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு, நம்ம காஞ்சனா அந்த இடத்துல வந்து திவ்யா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. "என்ன திவ்யா அங்க நடக்குது? எதற்காக லக்ஷ்மியோட கால்ல மருதாணி போட ஆரம்பிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போய், "நான் வேண்டாம் தான் சொன்னேன்" அப்படி சொல்லும்போது, நம்ம காஞ்சனா விடுற மாதிரி இல்ல. அடுத்த வேளை சாப்பாடு கூட அவளுக்கு வக்கல. அவளுக்கு கால போய் நீ பிடிச்சிட்டு இருக்கியே திவ்யா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதுக்காக தான் அப்பவே சொன்னேன். கண்டிப்பா இந்த லக்ஷ்மி இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு. என்ன சொன்னாலுமே நீ கேட்காம இப்படி செய்தது பெரிய தப்பு அப்படி சொல்லிட்டு, நம்ம திவ்யாவ திட்டினத விட லக்ஷ்மிய உனக்கு எங்க போச்சு அறிவு? உனக்கு ஏதாவது யோசிச்சு தான் பண்ணுறியா? இல்லன்னா வேணும்னு பண்ணுறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்ண உன் கால பிடிக்கிறதுக்கு சம்மதிப்ப? அப்படிங்கிற மாரி காஞ்சனா லக்ஷ்மிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி நான் எவ்வளோ சொன்னேம்மா, அக்கா தான் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அப்படி சொல்லும்போது, நம்ம காஞ்சனா விடுற மாதிரி இல்ல. அவ தான் தெரியாம பேசிட்டு இருக்கா. நீ அதுக்கு எப்படி சம்மதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த திவ்யா போய் இந்த லக்ஷ்மிக்கு மருதாணி போட்டுட்டு இருப்பா. லக்ஷ்மி இப்பவே இந்த கையில இருக்கக்கூடிய மருதாணி உனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காஞ்சனா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம லக்ஷ்மியோட கையை பிடிச்சு அந்த மருதாணி எல்லாம் அழியது மாதிரி தண்ணிக்குள்ள முக்கி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உன் காலையும் இந்த மாதிரி செய்திருக்கால அப்படி சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியோட கால் ஃபுல்லாவே தண்ணியை நினைச்சு விட்டு இனிமே இந்த மாதிரி ஒரு வேலை நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி அந்த இடத்துல இருந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த திவ்யாவும் காஞ்சனாவை பார்த்து என்னம்மா நீங்க செய்துட்டீங்க, அவ மேல எந்த தப்புமே இல்லை, நான் தான் அவள்கிட்ட வலுக்கட்டாயமா நீயும் மருதாணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் செய்தேன்னு சொன்ன உடனே காஞ்சனாவும் திவ்யா நீ என்ன பேசுற, இன்னைக்கு ஃபங்க்ஷன் உனக்கு தான் இருக்கு, அப்படி இருக்கும்போது நீ தானே நீ நல்லபடியா உன்னை அலங்கரிச்சுக்கணும், எதுக்காக தேவையில்லாம இந்த லக்ஷ்மிக்கு போய் நீ போட்டுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமும் யோசிக்கக்கூடிய புத்தியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மிக்காக திவ்யாவும் காஞ்சனாவை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். திவ்யாவும் விடுற மாதிரி இல்லை. எத்தனை வாட்டி தாம்மா உங்ககிட்ட சொல்லதுக்கு, எப்பவும் ஏன் லக்ஷ்மி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்க, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு, அவளோட நல்ல குணம் எதுவுமே ஏன் புரிய மாட்டேங்குது உனக்கு அப்படி சொல்லும்போது காஞ்சனாவும் நீ தான் புரிஞ்சுக்காம பேசுகிற திவ்யா, அன்னைக்கே நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னைக்கு இந்த லக்ஷ்மி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்து உனக்கு எனக்கும் பெரிய பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது, இனிமேலாவது கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம திவ்யாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவும் லக்ஷ்மி கிட்ட சரி நீ எதுக்குமே கவலைப்படாத லக்ஷ்மி, எங்கள் அம்மாவோட குணம் உனக்கு தான் தெரியுமே, அவங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத அப்படி சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் காஞ்சனாவும் இப்போவே இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துட்டுருக்கு, இனி வேற முகம் பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், கண்டிப்பாக லக்ஷ்மி அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நினச்சா இந்த திவ்யாவே விடாமல் அந்த லக்ஷ்மி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் லக்ஷ்மி எதிர்த்து ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம்.